ஜாலியாக இருக்குல்ல. லீவு நெட்டு வரலையோ? சரி பார்ப்போம். காய்ஸ் இப்போ நம்ம ஸ்குட் கேம் 2 ஆட போகிறோம். ஸ்குட் கேம் 2 ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்குட் கேம் 2 இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்குட் கேம் 2 வந்திருக்கு. அதனால நம்ம போட போகிறோம். இப்போ ப்ளே பண்ணாலும் ராப்ளெக்ஸில் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் ஸ்குட் கேமு. சரி வாங்க. ஆனால் ஜாயின் மீ போட்டிருக்கு. ஜாயின் கேமா? ஆனால் கொஞ்சம் இருக்கீங்க. அப்போ அப்படிரா? ஓ டெலிபோர்ட்டரா? ஏங்க ஃபஸ்ட்டு நான் எப்படி திரும்ப வந்தேன் என்பது இவ்வளோ காயின்ஸ் வாங்கியிருக்கேன்னா இனி உங்களுக்கு காட்டுறேன். அவுட்லேட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அவுட் ஆக மாட்டேன். நம்மளுக்கு காசு முக்கியம். அதனால் நம்ம 5430K வாங்கியிருக்கேன். அவ்வளோ ரொம்ப அதிகம் தான், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கோகோவா கோக்கில் உங்களுக்கு ட்ரிக் காமிக்கிறேன். என் ட்ரிக்கை யூஸ் பண்ணாதீங்களா? இந்த மாதிரி கோகோவா கோக்கோவில் இங்கே பாருங்க, இப்படி பண்ணால் எதுவுமே இருக்காது. பாருங்க, நம்ம சுடவே மாட்டேன். இந்த மாதிரி ரெட் கலர் ஆச்சுன்னா நம்ம புரியுதா? ரெட் கலர் சுட்டு ரெட் கலர் பாருங்க. இப்போ நான் ஜம்ப் பண்ணுறேன்னா அப்படின்னா இதாங்க அந்த ட்ரிக்கு. நீங்கள் கூட இங்கே கூட பண்ணலாம். ஓகேங்க, சரி வாங்க. அப்பா சீக்கிரம் போயிடணுடாடி. இப்போ கேப்பில் போயிடலாங்க ஃபாஸ்ட்டாக. ஃபாஸ்ட் ஸ்பீட் இருந்தாலோ நீங்கள் ரன் ஃபாஸ்ட் ஸ்பீட் போட்டுருக்கல, அதை நம்ம போட்டுருந்தா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அப்படிதான் ரோபக்ஸ் இல்லையே, நம்மளுக்கு வெறும் 4 ரோபக்ஸ் தான் இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய ரோபக்ஸ் இல்லை. 0 ரோபக்ஸ் இருக்குங்க. அதனால எதுவுமே யூஸ் பண்ணல. அப்பா வந்துட்டான்டா. நீ தானே அறா மண்டையில் சேர்த்து கோக்கு வாடி. கிளிச்சில் நானே மேலே போட்டேங்க. கிளிச்சில் நானே மேலே ஏறி அதுக்கப்புறமா கோக்கு மேலே வந்து இது நீ தானே இந்த கேமையும் உருவாக்குறது. இல்லைங்க, ஒருத்தன் அந்த தாத்தா இருக்கான், அவன் தான் உருவாக்குறான். அவன் எங்கன்னே தெரில. அவுட் ஆகிட்டானே அவுட் ஆகிட்டோம். ஹீரோ தானே, நான் தாண்டா ஹீரோ. அப்பா சேஃப் நான் அதுக்காண்டா டேவி கண்ணை மூட்டுரு. அங்கே போயிடலாங்க. நம்மளுக்கு வம்பு வேணாம். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேங்க, அது ரொம்ப இது. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, இன்னும் தந்தானா நீங்கள் ஃபஸ்ட்டே போயிடணும். அச்சோ அவுட்டுங்க. சரி, நம்மளுக்கு சேஃப் டவுன் நான் திரும்பி வருவேன். நீங்கள் கிவப்பு அப்பா கிவப் குத்தாச்சுப்பா. இன்னைக்கு நம்ம நேராக போயிட்டு வந்துடுவோம். பார்க்குறீங்களா ஏங்க, நான் எப்படி இந்த காசு எடுத்தேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இது கொடுங்க. இது காமன் லெஜெண்டரி எல்லாத்தையும் சேர்த்து
வாங்க. ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா ஓகே. ஆனால் 2 வாட்டி பண்ணா ரோபோஸ் கேட்குங்க. அது ஏதோ ஒரு அதிக ரோபோஸ் இது சீரா அப்படிதான் இருக்கு. நான் அப்படி பண்ணுவேன். நான் எதுவுமே பண்ண முடியலங்க. 0 ரோபோஸ் அப்படி கிடைக்காது. எங்கடா போச்சு அழைச்சி சாய் போயிடுங்க. அது எப்போ பார்த்தாலும் ரிச்சா எப்பவுமே போயிட்டே இருக்கும். அதான் சாய்க்கு வந்துச்சு ஆச்சு. என்னடா ஆச்சு? அடச்சை இது வேற வந்துருச்சு. எப்பவுமே தாங்க டிஸ்டர்ப் விளாடும் போது எக்ஸ்ட்ரா குத்துட்டீங்களா? இனிமேல் நான் அவுட் ஆக மாட்டேன். நிஜமா சொல்கிறேன். இனிமேல் நான் உங்களை அவுட் ஆக மாட்டேன். ஓகே? சீக்கிரம்டா வரத்துக்கே லேட் பண்ணுறீங்க. இது நம்ம வந்து நம்ம திருப்பி தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லிட்டு லாஸ்ட் டானோன்னு சொல்லுங்க. ஓகே? அதான் நான் தானே ரொம்ப இல்லைங்க. வந்து எந்த எபிசோடில் அவுட் ஆகுவாங்க. ஏதோ ஒரு எபிசோடில் அவுட் ஆடுவாங்களே. அதுக்கப்புறம் 456 அவனே என்ன தெரியுமா அவன் வியூவோட இருப்பான். அவனோட ஃப்ரெண்டே அவுட் ஆயிடுவான். அவனோட ஃப்ரெண்டே அவுட் ஆயிடுவான். அவன் ஃப்ரெண்ட் அவுட் ஆயிடுவான். புரியா சொல்லுங்க. சும்மா தானே எல்லாருக்கும் புரியுட்டாங்க. அதுதான் எங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா நான் எவ்வளோ நாளும் வீட்டை போடாமல் இருந்தேன். எனக்கு என்ன வேலைங்க அவ்வளோ நிறையா வேலை இருந்துச்சு. வேலைலாம் தாங்க எதுவும் பண்ண முடியல. சரி வாங்க டெலிபோர்ட் ஆகும்.
ஏன்னா ஆக்சுவலி மார்ச் 9 இப்போ வந்து 2025 ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சோடனே மார்ச் 2 லாஸ்ட் போடுங்க ப்ளீஸ். ஏன்னா அது என் பர்த்டே. ஸோ நான் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எல்லாரும் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ அந்த அந்த எவனோ தெரியலாம் ரொம்ப வச்சுருக்கானுங்க. ரொனால்டோ அண்ணங்களாம் எவ்வளோ வச்சுருக்கானுங்க. நான் புட்டிங்கன்னா அப்படியே இருக்கேன். சரி ஆட்டம் கோக்கோவா நான் ப்ளீஸ் சொல்கிறேன் அவுட். நவருவேங்க அடப்பாவி நாடா ஏமாற்றி விட்டீங்க. நான் நவருவேடா. ஏங்க நான் உனக்கு சொல்லவா இதுலேயே ஒரு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சா ஓகே. ஆனால் நான் ஒன்று முடிச்சு சொல்லுவா இது வரும் பாருங்க கிளாஸு. நான் பயந்துருவேன். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் நம்ம பயந்தாலே ஏங்க நான் பயந்துருவேன். ஏன் தெரியுமா இதில் அவுட்டிங்க கிளாஸு பார்த்து கிளாஸே வராதுங்க. ஆனால் இனிமேல் கிளாஸ் வருமானே தெரியல. அதுக்கப்புறம் இதில் மட்டும் ஏதோ ஃபைட்டிங் கேம்லாம் பாருங்க. இப்போ இதில் என்ன என்ன இது தெரியுமா ஏதோ ஒரு பெரியது யாருக்கு இல்லை பேட் வச்சு எவனாச்சும் ஒருத்தான் அடிச்சானா அவங்ககிட்ட தான் பேட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் திரும்பி இது பண்ணுறேன் போறானு என்னது. ஹே யாயா ஏ ஹாய் ஹீல் யா ஹிலாயா என்னடா அது சைனீஸ் வேர்டா என்ன? சைனீஸ் வேர்டில் சைனீஸ் வேர்டா கொரியன் ஹீலாவா ஹீலா என்னடா இருக்கு ஹீலான்னு இல்லை புரியல. இப்போ அந்த வேலை வந்து போச்சு ஹீலான்னு சொல்கிறேன் நான். ஏதோ வாடகை வந்து போச்சுங்க. சரி வாங்க நம்ம போவோம். யாரா டீ நான் சொன்னேன்ல இந்த கோட்டியா நினைக்கிறான். பார்த்துட்டே இருக்கான் இவன் ஏன் பின்னாடி எனக்கு யாரு அவுட்டு ஏன்டா bye bye, see you later. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் அடிச்சா இந்த லைன் விட்டு போயிடுங்க. ஓகே ரெட் கலர் நின்றுங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி ரெட் லைன் பாடி கேட்கும். ஆனால் எதுவுமே அங்கே சுட மாட்டாங்க. சரி 456 வந்து நல்லா இருக்கும். ரொம்ப வாங்க சொல்றேன் 2 பேர் போனோம்.
வந்தாதான் சேஃப் நான் வரல கதை முடிச்சு போயிடுவோம். இல்லை அவனுக்கு கூட சேஃப் நம்பி அவன் அவுட் நான் சொல் ரிஸ்கே வேணான்னு இதான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க அவங்க கூட நம்ம வம்புக்கே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நடக்கிறேன் எனக்கு தெரியலப்பா. 50/30 பார்த்தேன் 50 நாலு பார்த்துட்டே 50 தர்றேன். நம்ம எல்லாருன்னா பிளேஸை பிடிச்சிருப்பாங்க. வம்பு வேணாம் அந்த அந்த இதுக்கு போயிடலாமா? அச்சோ டைம் வர முடியுதே. கடைசியில் பயந்துட்டேங்க. என்னால் அப்படியே நான் பயந்துட்டேங்க. ஏன்னா ஏன் தெரியுமா, கொஞ்சம் செகண்டாக வம்பு வேணாம் ஏற்கனவே நான் விட்டுருக்கேன். இன்னும் அந்த சீட்டு போகிறாங்க எனக்கு அப்பயே தெரிஞ்சு வம்பு வரும்னு. அதுக்கு நான் போன வாட்டி அவுட் ஆகிட்டேன்னா இதுதான் நான் வம்புக்கே வரேன். அது பண்ணேன் ஏங்க இதுதான் நான் அப்பயே சொன்னேன். பேட்டு அவன் அடிச்சு தோத்துட்டேங்க. அங்கே பாருங்க நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த கடைசி லாஸ்ட்ல அடிச்சா பாருங்களேன் காலே நடுங்கிருச்சுங்க. அதெல்லாம் அவுட்டுங்க. நான் வேற கேம் போக போகிறேன். வாட் இஸ் தட் கேம் இஸ் MM2. எனக்கு ரீசெண்டாக எனக்கு எப்பயும் இந்த மாதிரி MM2 இந்த மாதிரி இது தாங்க MM2 ட்ரைலரு. இது சும்மாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது
அது நிஜமானதுங்க. அது என்ன பேங்க் பண்ணிட்டாங்க தெரில. காசுலாம் ஏதோ கேட்குது. ஏதோ தான் நானே விட்டுட்டேங்க. 1000 பைசா நான் ஏதோ கேட்குது. 1000 கூட பரவாயில்ல, 8 lakhs கேட்குதுங்க அதுக்கு இந்த கேமுக்கு. ஆனால் நான் விட்டுட்டேன் ஏற்கனவே. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நான் இந்த கேம் ஆட போகிறேன். பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். அது நல்லா ஆடுவேன். நான் அவ்வளோ ப்ளஸ்லாம் உங்களுக்கே ஷாக் ஆகிடுவேன். ரொம்ப ஷாக், சரியான ஷாக் ஆகிடுவேன் உங்களுக்கு. நான் சொல்லணுன்னா அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஸ்குட் நான் நினச்சா கூட பார்க்கல நான் அவுட் ஆகுவான்னு. அந்த இதில் கூட 3 தானே போட்டுருந்துச்சு மேலே, இந்த 3. அதுக்கப்புறம் நான் அப்படி சந்தோஷமாகிட்டே சேட் ஆகிட்டேன். என்னே தெரில. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். நான் வந்துட்டு ஒரு ரவுண்டு 3 ரவுண்ட்ஸ் இருக்குதுல்ல. இவ்வளோ கஷ்டமாக வச்சுன்னா நான் ஒரு ட்ரைடாக போகிறேன். உங்களுக்கு என்ன கத்தின வேணும்னு கொஞ்சம் கமெண்ட் முடிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு இதாங்க பண்ண போகிறேன். அது நான் எப்பயாச்சும் விளாடுவேன் யூடியூப் சேனலில். அது விளாட போகிறேன்னா நம்மளுக்கு என்னது, நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு அது நம்மளுக்கு சும்மா நம்மளுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டுங்க. நம்மளுக்கு ட்ரைலர் குத்த மாதிரி ட்ரைலர் நம்மளுக்கும் கொஞ்சம் இது வேணும்ல. டவுன்லோட் சொன்னேன்னா 1204K. நான்லாம் யாருன்னு சொல்லுங்கள். நான்லாம் யாருன்னு சொல்லுங்கள். நான் கெத்தில் நான் ஏன் வச்சுருக்கேன்னா, நான் இது எப்போ தான் விளாண்டுருக்கேன். உங்களுக்கோசம் இது ப்ளே பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது வந்து நான் சொல்ல முடியாது. அது ரொம்ப டைனாகவே ஆகுமா, அதனால தான். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் நல்லா சொல்லுவாங்க. மாடல்ஸு நீங்களும் மாடல்ஸு நிஜமான மாடல்ஸ் இருந்தால் இந்த ட்ரிக்ஸ்லாம் மாடல் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக்ஸை சொல்கிறேன். இப்போ அந்த பிங்கி காரியை நான் அவுட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்படி நம்ம சைட்லேருந்து இப்படி பண்ணுவோம். அது பின்னாடி தான் அவுட் பண்ணாங்க. சாரிங்க, அது உங்களுக்கு எப்படி பண்ணுறது நீங்கள் ஈஸியாக தெரியலையே. ஈஸியாக தெரிலங்க. அது நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை ஏங்க? இப்போ நான் பாருங்கங்க எப்படி ஆடுறேன்னு. நான் 1000 வச்சேன்ல, எப்படி இதே மாதிரி தாங்க நான் ஆடுவேன். எப்படி இது ஒரு ட்ரிக்குங்க. ஏன்னா சில பேர் உனக்கு பின்னாடி அடிப்பாங்க. இது கொஞ்சம் நல்ல ட்ரிக்கு தான். சில பேர் பின்னாடி அடிக்க மாட்டாங்க. ட்ரிக்கு தான் சொல்கிறேன். என்னால் அப்புறம் வச்சேன். அப்படின்னா நான் எப்படி வச்சேன் இவங்க கூட தான் அப்படி இருக்காங்க. கம்மியாக ஆடுறேன். எனக்கு ப்ராப்ளம் வராதுங்க. இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து அடிக்கணும். அவங்க சொல்லணுன்னா நான் அப்படி சைட்லேருந்து வச்சேன்னா சைடில் அவங்க அடிக்கிறோம். நீங்கள் பின்னாடி போயிடணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் அங்கேருந்து வராங்க. இங்கே இது இந்த பிங்கி என்னடா எப்படி அடிச்சிடல. ஏதாவது வச்சிருப்பாங்க. நான் சொல்லணும் ஆக்சுவலி. நான் த்ரோ பண்ணியிருக்கலாங்க அவளை. அவுட் பண்ணிட்டேன் அவனை. 212 இருக்குங்க. சரிங்க. 1 2 3 எங்கடா பொங்கல் வரப்ப கிராணி ஆடுறேன். த்ரோ பண்ணுறா. த்ரோ பண்ணிட்டான் போல. எனக்கு பார்க்க த்ரோ இல்லாமல் டே ஃபஸ்ட் டைம் த்ரோ பண்ணுறா நீ.
என்னவா சரி நான் ப்ரோ போயிருக்காங்க சரி அதுக்குள்ளே பின்னாடி அடிச்சா சரி நீங்கள் த்ரோல் வச்சுருந்தீங்கன்னா அது கிட்டுக்கு இருந்தானா உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்க ஏன்னா த்ரோ வச்சுட்டு உங்களால் கிட்டுக்கு இருந்தா அடிங்க எப்படிக்கா கிட்டுக்கு இருந்து அடித்தாதான் உங்களுக்கு என்னது நீங்கள் த்ரோ பண்ணாமல் இருக்கணும் சில பேர் கிட்டக்க இருந்து அடிப்பாங்க எப்பவுமே தான் எனக்கு டென்ஷன் கில்ல அடிக்கணும்டா கஷ்டப்பட்டு டென்ஷன்லாம் வரப்போ என்ன நீங்கள் அடிச்சா கிட்டுக்கிறேன் பாரு அப்படியே நல்லா எப்படி கிட்டு நல்லா மாசு நல்லா கிட்டு நல்லா மாசு நல்லா கட்டி வாட் பவர் எவன்டா இங்கேருந்து அவுட் பண்ணா கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு கண்ணை எனக்கு கப்பிதான் நல்லா வரும் நான் தூரக்கு ஏங்க நான் அடிச்சிட்றேன் ரொம்ப அடிக்கிறது ஏன் மட்டும் வந்தான் மிதிச்சான்ல நீங்களாம் மிச்சா அவன் நம்பிதுக்கு வா எவனா ஒரு கிலோ அடிச்சான் என் கிலோ என்னடா ட்ரிக்கில் நான் பொங்கல் அப்போ காமிக்கிறேன் ட்ரிக்கு இங்கே யாரோ ஜாயின் பண்ணாங்க எவ்வளோ கத்தியா போட்டாங்க யார் கத்தினே எனக்கு தெரியும் இவனோட கத்தி தானே இவனோட கத்தி தான் அங்கே எப்படி இல்லை இல்லைண்ணா யாரு நினைச்சு கில்லுடா கில்லு பல்லு பல்லு கில்லு கில்லு பல்லு பல்லு கில்லு கில்லு எப்படி இந்த ட்ரிக்கு எப்படி கத்திருக்கான்னு சொல்லுங்க கத்தி காமிக்கிறேன் கத்திய நான் என் பிடிச்ச கத்தி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன கத்தி வேணுமோ காமிச்சுருங்க நான் வச்சு வச்சுறேன் நிறையா பேர் கட்டாங்க சான்ஸாக வைப்பேன் எவ்வளோ சிக்கன் போட்டிருந்தாங்க வேணுமா சொல்லுங்க எல்லாம் இதுவும் காட்டு லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இப்போ விளாண்டுருப்போம் அது உருவத்துக்கு கூட அவுட் ஆகும் லக்கியில் என்ன அப்படியே சொன்னா அடிச்சுட்டே போயிட்டாங்க இதான் மாட்டோம்டா நம்ம டீம் என்ன 2 கிலோ அடிப்பியா இல்லை நான் 2 கிலோ அடிக்கிறேன் 2 பேரும் சப்பராக அடிக்கிறீங்க அங்கே ஒருத்தங்க டபுள் அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் 2 பேருமே இந்த ரோபாக்ஸை கிளிக் பண்ணேன் ரோபாக்ஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்கா இல்லை வாங்கினாங்க வெறுமே தான் வாங்கியிருக்கேன் சை ஏன் அடிக்கிற இது எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்புறம் டபுள் கில் வச்ச நீங்கள் ஆச்சு டபுள் கில் தானே 4 வச்சுட்ருக்கேன் நான்லாம் 5 வச்சுருக்கேன் 10 வச்சுருக்கேன் அவுட் பண்ணிட்டேன் எப்படி எவன்கிட்ட யாருக்கிட்ட யாருக்கிட்ட இப்போ யூஸ் பண்ணுவானே தெரியும் சரி அடிச்சிடலாம் கிட்டே தான்டா 2 தானே சொல்லிட்டா அடிச்சிக்கலாம் அடிச்சிட்டேன் நினச்சா வில்லினே அது நான் அடிச்சிடலான்னு வந்துட்டு இருந்தேன் நம்மளோட டீம் தான் ஹாய் ரோபாக்ஸ் உன்னை படிக்க முடியும் சாரி டீமுக்கு வர போகிறேன் ஆனால் என்னால் போட முடியல
நம்ம ஒரு ஐடியா போட்டுடலாமா? ட்ரக்கு மேலே ஏறுவோம், புட்டு மேலே ஏறுவோம். இப்போ ட்ரக்கு மேலே ஏறி கெத்தா அப்படி வச்சிடலாம்ல. கெத்தா கெத்தா இன்னொன்று வச்சுட்டே இருக்கணுங்க. ஜம்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ரவுண்ட் ஆச்சா அடிவலையே. நான் கன்வியூஸ் பண்ண எப்படி வேலைக்கா கம்மியாக இருக்கா? அலோவின் அப்டேட் கற்றுக்கு கசிதான் சூப்பர் ரேடியோ பண்ணிக்கலாம்ல. நம்ம அடிக்க ஆகணும். இருக்கா அவன் வச்சிருக்கா நம்ம சரி டபுள் கீழே வச்சிருக்கலாமே. இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்துச்சு போட்டுருவாங்க. அப்போதான் ரவுண்டா ஏமாற ஒரே நான் தான் அடிச்சேன் அந்த கில்ல. இங்கே எவனாச்சும் வருவாங்க. இதுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு அவள் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டான். ஃபீல் பண்ணா ஏன்டா ஃபீல் பண்ணுறது? பூடா பூடா நான் இப்போ இதில் ஃபீல் பண்ண நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் இப்போ நான் ஒரு என்னது ஒரு 50 கிலோ அடிச்சா நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை அப்படி அவுட் ஆனால அவுட் ஆகும்போது எப்படி உட்காந்துன்னு தெரியும். யாரா அவன் எப்படி கெட்ட நிற்கிறேன்னா மாசா லைன் கிங்கில் நம்ம இந்த ட்ரக்கு நம்ம இதெல்லாம் இருக்கணும். ட்ரக்கு உங்கள் சிம்பிள் மாஸ்க் இது போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கத்தி வச்சு த்ரோ பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணிட்டாங்க சுச்சோ பிளேஸ் ஐடி. ஆமாடா நானும் தான் பண்ணுறது. வரமாட்டா ட்ரக்கில் நீங்கள் தான் அனுப்பிச்சுவோங்க. சிம்பிள் இது மட்டும் போட்டுக்கோங்க. இதை போட்டுக்கிட்டு என்ன மாதிரி விட்ட டான்ஸ் ஆண்டு புரியுதா? இப்போ நான் ராட் பாக்ஸை போடுவோம் டான்ஸ் பாருங்க. கில்லந்தான் கில்லி தானே கில் அடிக்கணும். இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒயிட் கலர் போட்டேன்னா ஒயிட் கலர் இதோ லாக் மாதிரி தெரியும்ல பூட்டி மாதிரி பூட்டி அந்த பூட்டி விட்டுட்டு ப்ளூ கலர் வந்துடுமா? நீங்கள் இப்போ ஜம்ப் பண்ணிக்கணும். ஜம்ப் பண்ணால் உங்களுக்கு எவனாலும் அடிக்க முடியாது. இதாங்க இருக்கு எப்படி அடிச்சேன் பிள்ளையரோ நான் தாண்ட ப்ரோ பிள்ளையர். ப்ரோ பிளேயர் கெட்டு மாசிடா 50 கிலோ அடிச்சா நீங்கள் நான் அப்போ சொல்கிறேன். 50 கிலோ அடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ண புரியுதா? 50 கில்ஸ் இவ்வளோ தான் என் ட்ரக்கு மேலே ஏறுவேன். அதே வேணும் நீ பார்க்குங்க மாதிரி எவன்கிட்ட இங்கே பாருங்க எவன்கிட்ட யாருக்கிட்ட மாசா கேட்டா இருக்குல்ல பேக் பிஎஸ்சிக்கு பேக் டு TO2 ட்ரெயின் TRAING ட்ரெயின் போட்டிருக்குல்ல அதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தீங்கு கத்தி கான்சனன்ஸில் இருக்கும். நான் அப்புறம் காட்டுறேன். மண்டா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மாட்டீங்களான்னு. நான் சுத்தமாக ஞாபகம் இல்லை. எந்த கிலோவும் அணைக்க மாட்டேங்குது. 50 கிலோ அடிச்சுக்கணும்பா. 50 கிலோ அடிச்சா யாருன்னு காட்டுறேன். ஸ்க்ரப்பர் பண்ண எல்லாருமே ஸ்க்ரப்பர் பண்ணுங்க பார்த்தவங்களாம். இன்னும் என் தம்பி மாதிரி இருக்காங்க. என் தம்பி நான் கிரே கலர் போட்டிருக்கேன். இவண்ணா வீட்டு பண்ணு இவ ஓத்த ஓய் ப்ரோ 2 கிலோ போடு
நான் அந்த கில் வச்சிடுறேன். சரி நான் தான் வச்சேன். வச்சிடலாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல. 50 கில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கூட சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லைக் போடுங்க. லைக் பண்ணுங்க. ஓகே பார்த்துட்டியா? அப்புறம் பார்த்தேன் நான் சொன்னேன், நான் இதே சிக்கன் தாங்க வச்சுட்டு இருந்தேன். நான் இதே சிக்கன் தான் வந்துச்சு. செம்ம போடுங்க. 50 கிலோ வந்துருச்சு. எனக்கு புரியுதா? ஸ்டெப் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்துக்கலாம். பார்க்காதவங்க பார்த்துட்டு ஸ்டெப் பண்ணுங்க. புரியுதா? அந்த ஷார்ட்ல அடிச்சா பாருங்க. அதெல்லாம் நான் அப்படியே சரி போவேன். நான் தெரியும் போல. கீழே வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். எங்கள் கீழே வச்சுட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. ஓகே திரும்பி சொல்கிறேன், 2வது சான்ஸ் எனக்கு. கீழே அடிச்சா போட்டாங்க. நான் 300 வர போகிறேன். 50 கிலோ 50 + 50 100. அப்போ 150 + 150 200 ஆகிடுமா? 200 இப்போ போட போகிறேன். 52 ஆகிட்டேன். 53 54 55 56 அதுக்கப்புறம் 60 கிலோ அடிச்சா. இவன் ஒருத்தாங்க அடிச்சாச்சு. இவன் அடிச்சிடலாம்ல. அடிச்சாச்சு. இவன் அவ்வளோ வீக்கு போல. அதான் பாப்பா விரவிரா நம்ம ட்ரெயின் மேலேயே ஓகே கைஸ், நம்ம வந்து 60 கில் அடிச்சா 60 கில் அடிச்சிடலாம். இவன் 57ல் இருக்கும். 60 கில் அடிச்சு பொங்கல் எனக்கு பொங்கல் வரும்ல, அப்புறம் யூடியூப் போகிறேன். ஓகே நம்ம 257 258 259 60 கிலோ அடிச்சிடலாம். ஓகேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். இதை ஏன்டா என் கீழே எடுக்கிறீங்க? 60 கிலோ நான் உடனே அடிக்கணும். அதுக்கப்புறம் நான் காட்டணும்டா. சரி அங்கே எல்லாரும் இருப்பாங்க. இல்லை வச்சிடலாம். என்னால் ஜாயின் பண்ண வேண்டாம். கில் அடிச்சா ஒரு கிலோ அடிக்கிறேன்டா. 60 கில்ஸ். சரி இப்போ நான் பேக் டு ட்ரைங் கொடுக்குறேன். பில்லி போட்டிங்க இந்த மாதிரி வருங்க. நீங்கள் பேக் டு ட்ரைங் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன கத்தி வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ லைக்கு படிங்க.
காட்டுறேன். ஸ்ட்ராங் கத்தி இருக்கு, திருட கத்தி இருக்கு, ஸ்பைடர் கத்தி இருக்கு. இல்லை ஃப்ரோசன் ஸ்பைடர் இல்லை ஃப்ரோசன். எனக்கு பிடிச்சது இதாங்க. இதெல்லாம் ஏன் லாக்குனே தெரியல. ஒருவேளை இதெல்லாம் நம்ம கெத்து போலாங்க. இதை பாருங்க, இதை மட்டும் ஆபத்து இல்லாம வச்சுருக்காங்க. ஓ இது ஒரு இதை கனெக்ட் இதை ஃபயர்னு கொடுக்குது.